இன்னைக்கு முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஒரு வசனமாக படிங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. பின்பு அவர்கள் கதரேனின் நாட்டுக்கு வந்தார்கள். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. கூக்குரலிட்டு காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்ட போது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, ஏனெனில் அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் நாம் போன வாரத்துல தியானித்தது போல புது சிருஷ்டியான ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்னதான் விருத்த சேதனம் இல்லாம இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. வெளிப்பிரகாரமான எந்தவித ஒரு மாற்றங்களும் கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. என்னதான் வெள்ளை ட்ரெஸ் போட்டாலும், என்னதான் நகை கழட்டினாலும், என்னதான் விருத்த சேதனம் பண்ணாலும், பண்ணாம போனாலும், வெளிப்பிரகாரமா என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அதை ஆண்டவர் ஒரு நாளும் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிப்பதில்லை. அதற்கு மாறாக உள்ளான ஒரு புது சிருஷ்டியான ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லாமா? அவனைத்தான் கர்த்தர் அவனை எடுத்து அநேக ஜனங்களுக்கு கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த பிசாசு பிடித்த இந்த மனுஷன் தெக்கப்போலி என்கிற பட்டணத்துக்கு போய் அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லி ஒரு பெரிய மாற்றத்தை அந்த தெக்கப்போலி பட்டணம் என்கிற 10 பட்டணங்களிலே இவன் மூலமாக பெரிய தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். அதுக்கு இருந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு தகுதி புது சிருஷ்டியான ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லாமா? ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு புது சிருஷ்டியாக இந்த மனுஷன் மாறுவதற்கு, இந்த கல்லறையில கிடந்த பிசாசு பிடித்திருந்த இந்த லேகியோன் என்று சொல்லப்பட்டுகிற இந்த மனுஷன் எப்படி புது சிருஷ்டியாக மாறுவதற்கு என்ன நடந்தது என்கிறதா இந்த காரியங்களை இன்னைக்கு தியானித்து முடிக்க போகிறோம். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. முதலாவதாக 5ஆவது அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு சத்தமா படிங்களேன். இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவன் இயேசுவை நோக்கி எதிராக வந்தான். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த மனுஷன் இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஒரு புது சிருஷ்டியான நிலைமைக்கு மாறுவதற்கு முதல் காரியம் என்னன்னா, அவன் பிரேத கல்லறையிலிருந்து அவன் வெளிப்பட்டு இயேசுவுக்கு எதிராக வந்தான். ஆமென் சொல்லாமா? இயேசுவுக்கு எதிராக வந்தான். இங்க என்ன போடல, இயேசு கிறிஸ்து படவில்லை, முதலாவது அவனுக்கு எதிராக வந்தான்னு போடல. இவன் கல்லறையிலிருந்து யாருக்கு எதிராக வந்தானா? இயேசுவுக்கு எதிராக வந்த முதல் இனிஷியேட், முதல் செய்கை, முதல் காலடி யார் வச்சது அப்படின்னா இந்த பிசாசு பிடித்த மனுஷன் வச்சான். ஆமென் சொல்லாமா? இவன் தான் தன்னார்வமாக, யாருடைய நிர்பந்தம் இல்லாம இவனாகவே யாருக்கு எதிர்கொண்டு போனான்? இயேசுவுக்கு எதிர்கொண்டு போனான். ஆமென் சொல்லாமா? அப்ப இவன் புது சிருஷ்டியாக மாறுறதுக்கு முதல் படி என்னன்னா, யாருடைய நிர்பந்தம் இல்லாமல், யாருடைய சொல்லும் யாருடைய ஆலோசனை இல்லாமல் இவனாகவே இயேசுவுக்கு எதிர்கொண்டு போக தொடங்கினான். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இன்னைக்கு நானும் நீங்களும் புது சிருஷ்டியாக மாற வேண்டும் என்று சொன்னால், யாருடைய நிர்பந்தம் இல்லாமல், யாருடைய தூண்டுதல் இல்லாமல், யாருடைய ஆலோசனை இல்லாமல் நாமே ஆண்டவருக்காக எழும்புவோமானால் கர்த்தர் நம்மை புது சிருஷ்டியாக ஒரு புதிய மனுஷாக மாற்ற என் தேவனால முடியும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. யாரும் சொல்லக்கூடாது ஜெபம் பண்ணுங்க, எழும்புங்க, சர்ச்சுக்கு வாங்க, இந்த காரியத்தை செய்யுங்க, இந்த ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செய்யுங்க,
என்று சொல்லி யாருடைய நிர்பந்தம் இல்ல, யாருடைய தூண்டுதல் இல்ல, யாருடைய ஆலோசனை இல்லாம நாமே தன்னார்வமாக மனப்பூர்வமாக வாஞ்சியோடு தாகத்தோடு கூட நம்ம ஆண்டவருக்காக எழுமணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் நிறைய பேர் என்ன விரும்புறாங்கன்னா, எனக்கு ஒரு இன்விடேஷன் அடித்து என் பேரை போட்டு சொல்லுங்க, வெத்தலை பாக்கு எல்லாம் வைத்து பழங்கள் எல்லாம் வைத்து, நீங்கள் ஆண்டவருக்காக வருகிறீர்களா, நீங்கள் ஆண்டவருக்காக ஜெபம் பண்ண முடியுமா அப்படின்னு யாராவது சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. சொல்லுங்க. ஆனா இந்த நம்மோட மோசமான ஆள் தானே இந்த பிசாசு பிடிச்ச. நம்ம நல்லா தானே இருக்கிறோம். சொல்லுங்க. இந்த பிசாசு பிடிச்ச மாதிரி நிலைமையில் நம்ம இருக்கிறோமா? சொல்லுங்க. பக்கத்து சொல்லுங்க. நம்ம நல்லா தானே. சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க. நம்ம நல்லா தானே இருக்கிறோம். ஏன் நம்ம தானாக எழுப்பக்கூடாது? சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஆனா இந்த மனுஷன் தானாக எழுந்து தன்னார்வமாக எழுந்து யார் நோக்கி வரான்? இயேசுவை நோக்கி வருகிறார். இன்னைக்கு நாம யாராவது நிர்பந்திக்க வேண்டியதா இருக்கிறது, கட்டாயப்படுத்த வேண்டியதா இருக்கிறது. வாலிபுள்ள கவனிச்சுங்க, வாலிபுள்ள கவனிச்சுங்க, நல்லா கவனிச்சுங்க, நல்லா கவனிங்க. நீங்க தன்னார்வமா ஆண்டக்கு எழுப்பிட்டேன்னா கர்த்தர் உயர்த்திடுவார். உங்க பெற்றோர் சொல்லி அல்ல, யாருடைய நிர்பந்தத்தில் இல்ல, நீங்களாக ஆண்டவருக்காக எழும்பிட்டீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை உயர 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 உயர்த்திடுவார். தன்னார்வமா எந்திரிக்கணும் ஆண்டவருக்காக. யாருக்காக? கர்த்தருக்காக. படிக்கிறது இல்ல, மற்ற காரியத்துல இல்ல, கர்த்தருடைய காரியத்துல ஆண்டவருக்கு எழுமணும். மற்ற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க படிப்பு, மற்ற வேலை, மற்ற எல்லாத்தையும் கர்த்தர் நன்மையை நான் மாற்றிடுவார். எதுல எழுமணும்? கர்த்தருடைய காரியத்துல எழுமணும். ஆமென் சொல்லுங்க. வாசிக்கிற வசனம் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம். சீக்கிரம் வாசிங்க, முடிப்போம் சீக்கிரம். நீதிமொழிகள் 21:6. படிங்க. அல்லது அடுத்த முதல் வருஷம் படிங்க. அல்லது 16 வசனம், சாரி 16. விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்திலே தாபரிப்பான். ஆமே சொல்லாமா? என்ன வழி? விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன். அப்போ விவேகம் என்ன? விவேகம் ஞானம் வேற, அறிவு வேற, விவேகம் வேற. விவேகம் அப்படின்னா என்னன்னா, அது இன்னொரு வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை சொன்னா அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா அதை புரிந்தவன், விளங்கினவன், அதை அறிந்தவன், அதான் விவேகி. ஆமே சொல்லாமா? அல்லேலூயா. விவேகத்தின் வழி அப்படின்னா புரிந்து நடக்கிற ஒரு பாதை, அது அறிந்த பாதை. விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன். நல்லா கவனிங்க. நாம் ஒரு நாள் விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்க கூடாது. இன்னைக்கு ஆண்டோட வழியில் நடக்கிறதுக்கு இன்னைக்கு வாஞ்சை இல்ல, தாகம் இல்ல. உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்றதுக்கு நிறைய பேர் ரொம்ப வாஞ்சிக்கிறாங்க. சொல்லுங்க. உலக பிரகாரமான சந்தோஷமான காரியங்கள்ல ஈடுபடுவதற்கு இன்னைக்கு அநேக பேருக்கு ரொம்ப ஆவல் உண்டு. யாருக்கும் அவன் நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களை யாரும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டுடைய விவேகத்தின் வழியில் நடப்பதற்கு இன்னைக்கு அநேக பேருக்கு என்ன இல்ல? ஆர்வம் இல்லை, வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை, அவங்களாக தானாக செயல்படுவதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆனா கர்த்தர் நம்மகிட்ட நாம ஆண்டவருக்காக எழும்பணும் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வசனத்தின் மேல தாகமா இருக்கிறோம்? வசனத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் தாகமா இருக்கிறோம்? அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சயின்ஸ் மேல ஆர்வமா இருக்கிறீங்க? படிக்கிற பசங்க சொல்லுங்க. சயின்ஸ் மேல ஆர்வம் இருக்கா? எப்படி ஆர்வம் இருக்கு? நான் சின்ன பையனா இருக்கும்போது
சயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பிசிக்ஸ் புக்ல இருக்கிற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் வீட்டில் செஞ்சு பார்க்கணும் விரும்புவேன். அந்த காலிங் பெல், அந்த பெல்ல நான் செஞ்சு பார்த்துருக்கிறேன். அந்த ஆணியில ஒயர் சுத்தி அந்த அந்த பேட்டரி வச்சுனா அந்த ஆணி என்ன ஆயிரும் மேக்னெட் ஆயிரும். அதெல்லாம் செஞ்சு பார்த்து நிறைய அது என்னெல்லாம் வருதோ அத்தனையும் செஞ்சு பார்க்க விரும்பி இருக்கிறேன். நிறைய டைம் கரண்ட் ஷாக்ல வாங்கியிருக்கிறேன். எங்க வீட்டுக்கு தெரியாம எத்தனையோ காரியம் செஞ்சிருக்கிறேன். அந்த வீட்டுல அந்த மெயின் போர்டை, அந்த எலக்ட்ரிக் போர்டை திறந்து என்னெல்லாம் வேலையில பண்ணிருக்கிறேன் சொல்லுங்க. நான் சர்ச்சில் போய் எங்க சர்ச்சு மீட்டர் வந்துட்டு ஸ்லோவா தான் ஓடும். எல்லா மீட்டர் என்ன செய்யும், ஸ்பீடா ஓடும். எங்க சர்ச்சு மீட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா ஓடும். அதுக்கு எல்லா வேலையும் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் பண்ணிருக்கிறேன். நல்லா கவனிங்க, எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ற. அது ஆர்வம், யாரும் சொல்லி கொடுக்கல. இதை செய் யாரும் என்ன செய்யல, சொல்லி கொடுக்கல. ஆனா அதை காட்டிலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல நம்ம எப்படி இருக்கணுமா, வாஞ்சையா இருக்கணும். நான் அந்த சயின்ஸ்ல இருக்கிற ஆர்வம் இன்னைக்கு வேதத்துல வந்த உடனே அதே ஆர்வம் எனக்கு வந்துச்சு. ஏன்னா அந்த சயின்ஸை விட இந்த வேதம் எனக்கு சுவாரஸ்யமா இருக்கிறது. எனக்கு கண்களை தெளிவிக்கிறதா காணப்படுகிறது. சொல்லுங்க, இந்த சயின்ஸ் கூட நிறைய விஷயங்களை பொய் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒண்ணு சொல்லு, நாளைக்கு ஒண்ணு வேற சொல்லும். இது தப்பு, முதல் சொல்லு தப்பு, இது சொன்னதான் ரைட் என்று சொல்லி கடந்த காலத்தை தப்பு என்று சொல்லு, இது சரின்னு சொல்லும். ஒரு காலத்துல சயின்ஸ் சொல்லுச்சு இந்த பூமி எப்படி இருக்கு தட்டையா இருக்குன்னு சொல்லுச்சு, சயின்ஸ் தான் சொல்லுச்சு. அதே சயின்ஸ் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுச்சு இல்ல பூமி எப்படி இருக்கு, உருண்டையா இருக்குது. ஆனா பல வருஷம் முன்னாடி பைபிள்ல பூமி எப்படிதான் இருக்குது, உருண்டையாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அப்ப எது தப்பு, ஆனா எது உண்மை, வேதம் உண்மை. அல்லேலூயா சொல்லுங்க. கென்ட் ஹோவிண்ட் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் சயின்ஸ்ல இருக்கிற அத்தனை எவல்யூஷன் தப்பு என்று சொல்லி அத்தனை அப்படி நிரூபிச்சிருக்கிறார். அவர் பிரசங்க நிறைய யூடியூப்ல இருக்கு, கென்ட் ஹோவிண்ட் அப்படின்னு. நல்ல கவனிங்க, அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அப்படியே புல்லரிக்கும். வேதத்துல இவ்வளவு ரகசியங்களை கத்த வைத்திருக்கிறாரா, இவ்வளவு ரகசியங்களை கத்த வைத்திருக்கிறாரா. இன்னைக்கு வேதத்தை புரட்டுவதற்கு, வாசிப்பதற்கு ஏதோ திட்டங்களை சபையில கொண்டு வர வேண்டியதாக காணப்படுகிறது. சொல்லுங்க, பாஸ்ட் என்ன செய்யணும், படிங்க 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 தியானிங்க, படிங்க தியானிங்க அப்படி சொல்ல வேண்டியது. யாராவது செல்போன் பாக்குறதுக்கு நீங்க செல்போன் பாருங்க மகனே அப்படி யாரும் சொல்றாங்களா? நீங்கள் உட்கார்ந்து டிவி கொஞ்ச நேரம் பாருங்கள் அப்படின்னு ரிமோட் கையில கொடுத்து, கையில ஏதோ ஒரு பாப்கார்ன் கொடுத்து நீங்க டிவி கொஞ்ச நேரம் டிவி பாருங்க அப்படி யாரும் சொல்றாங்களா? டிவி ரிமோட் கிடைக்கலன்னா வீட்டுல நிறைய பேர் வீட்டுல சண்டை, எனக்கு கூட உனக்கு கூட, உன் நேரம் முடிஞ்சது என் நேரம் முடிஞ்சது அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்லுங்க. இன்னைக்கு யாரா வேதத்தை படிக்கிறாங்களா? இல்ல. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க விவேகத்தின் வழியை விட்டு தப்பு நடக்கிறார்கள். அந்த வழி அவளுக்கு பிடிக்கல. ஆனா கர்த்தருடைய வழியில ஆர்வமா யார் வருகிறார்களோ அவரோடு கர்த்தர் பேசுவார். அவளுக்கு தன் தெரிந்த ஒரு வழி என்ன செய்வாராம், காண்பிப்பார் ஆண்டவர். அவளை புது சிருஷ்டியா கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது 24ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படிங்க. நீதிமொழிகள் 24:3-4. வீடு எப்படி கட்டப்படுமா, ஞானத்தினாலே கட்டப்பட்டு, ஆமா எப்படி நிலைநிறுத்தப்படுமா, விவேகம், அண்டர்ஸ்டாண்டிங். வீட்டுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு விவேகம் இருக்கணும். அந்த விவேகம் அவன் தேவ சமூகத்துல மட்டும்தான் கிடைக்கும். விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்கள் என்ன செய்யுமா, நிறைந்திருக்கும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. இது ஏன் இந்த வார்த்தையில சொல்றேன் அப்படின்னா, இவன் சும்மா அந்த கல்லறையில கிடந்தான். இந்த லேகியோன் என்று சொல்லப்படுகிற பிசாசு பிடித்தவன், இவன் சங்கிலியில கட்டவன் கூட என்ன செய்வான், உடைச்சிடுவான். கல்லுகள் எடுத்து கீறி கொள்றான். பைத்தியக்காரன், தன்னை சேதப்படுத்துகிறான். எப்ப பார்த்த கூக்குரல், ஓ ஆ உன் கத்திட்டே இருப்பான். எந்த மனுஷன் கிட்ட போக முடியாது.
மோசமான ஒரு வாழ்க்கை, வஸ்திரம் இல்ல, கல்லறைகளில் கிடக்கிறான், குகைகளில் கிடக்கிறான். இவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு பாருங்க. யார்கிட்ட போகணும்? இயேசுகிட்ட போகணும். யார் சொல்லி கொடுத்தா? அப்ப இவனுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், விவேகம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க போனா எனக்கு என் வாழ்க்கை மாறும், எனக்கு விடுதலை கிடைக்கும் என்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துங்காட்டி தான் அவங்க எந்திரிச்சு தானா என்ன செய்யறான்? சொல்லுங்க. இதே நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா நம்ம சும்மா இருப்போமா? சொல்லுங்க, நான் சொல்ல புரியுதா? நீங்க சபையில வந்து நீ ஜெபிச்சா உங்க வாழ்க்கை மாறிங்கிற ஒரு விவேகம் வந்துருச்சுன்னா நீ வீட்டுல சும்மா உட்கார்ந்திருப்பீங்களா? சொல்லுங்க. நீங்க பைபிள் படிச்சா என்னுடைய சிந்தைய மாறிடும், என்னோட பாரமெல்லாம் மாறிடும், எனக்கு ஒரு இளைப்பாறுதல் வரும் என்கிற ஒரு விவேகம் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம வேதத்தை வாசிக்காம இருக்க மாட்டோம். சொல்லுங்க. நம்ம சும்மா உட்கார மாட்டோம், தானா படிப்போம், தானா ஜெபிப்போம், யார் நிர்பந்தம் இல்லாமல். இவனுக்கு ஒரு விவேகம் இருந்தது. யாருக்கு? அந்த கல்லறையிலிருந்து லேகியோனுக்கு. அதனாலதான் எழுந்தான், இயேசு நோக்கி ஓடினான். இன்னைக்கு எனக்கு ஒரு விவேகம் இருக்கா? சொல்லுங்க. எத்தனை சொல்ல புரியுது? நமக்கு விவேகம் இருக்கணும். யார் சொன்னாலும் சொல்லாட்டி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வரணும், கர்த்தருக்காக எழும்பணும், கர்த்தர் சித்தத்தை செய்யணும், ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், வேத தியானிக்கணும். அதுதான் ஆசீர்வாதம் அடங்கி இருக்குது. ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஒரு விவேகம் வேணும். இந்த லேகியோனுக்கு அப்படிப்பட்ட விவேகத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் எழும்பினான், இயேசு நோக்கி ஓடினான். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஒரு விவேகம் இருக்கணும். யாரு சொல்லாமையே நமக்கு ஒரு விவேகம் வரணும். நமக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்து நம்மை பார்த்து தலைமையில கை வச்சு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஜெபிக்க சொல்லுகிறார், உன்னை பைபிள் படிக்க சொல்லுகிறார் அப்படிங்கறத சொல்லணும் அவசியம் இல்லை. சொல்லுங்க. நமக்கு ஒரு விவேகம் இருக்கணும். ஒரு தேவ பிள்ளை இத்தனை வருஷமா ஜெபிக்கிறான், இத்தனை வருஷமா வசனத்தை கேட்கிறான், பிரசங்கத்தை கேட்கிறான், இத்தனை ஞானம், இத்தனை அறிவு நமக்கு இருக்கு, பைபிள் பத்தி எல்லாம் இருக்கு. ஆனாலும் என்ன செய்வோம்? ஒரு பிரச்சனை வந்து முடங்கி கிடப்போம். சொல்லுங்க. ஒரு தேவை வந்து என்ன செய்வோம்? மனுஷனை தேடி ஓடுவோம். நமக்கு தெரியும் அங்க போன கிடைக்காதுன்னு தெரியும், அங்க போன ஆகாதுன்னு தெரியும். ஆனாலும் என்ன செய்வோம்? சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரர் சாட்சி நான் கேட்டேன். ஊழிக்கு வந்ததுனால எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு. எல்லாத்தையும் விட்டாச்சு. என்னாச்சாங்க? யாரும் வராங்களா? சரி கவனிங்க. எல்லாத்தையும் விட்டு வந்தாச்சு. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. என்ன இல்ல? சாப்பாட்டுக்கு வழி இல்ல. தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், அவர் தன்னுடைய சகோதரிகளை காப்பாற்றணும், தன்னுடைய தாய் தகப்பனை காப்பாற்றணும். ஊழியத்துக்கு வந்தாச்சு. இப்ப ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, நான் கால் வயிறு கஞ்சி தானே கேட்கிறேன், நான் ஊழியத்துக்கு வந்தாச்சு, எனக்கு செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி பல மணி நேரம் தேவ சமூகத்தில் கதறுகிறார். ஆண்டவர் சொன்னாரா, நீ போ வீட்டுக்கு போ. அவர் கேட்டது கால்வயிறு கஞ்சி. ஒரு மாசத்துக்கு அவரை போஷிக்கிற அளவுக்கு தேவைகளை ஒரே நேரத்தில் சந்தித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் கர்த்தர் நடத்துகிறது. நான் சொல்றேன், உங்களுக்கு வேலையே இல்லாட்டியும் கூட காக்காய் கொண்டு நாளும் உங்களை போஷிக்க என் தேவனால் முடியும். வானத்தை திறந்து தூதர்கள் உண்ணுகிற மன்னாவினால உங்களை போஷிக்க என் தேவனால் முடியும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். இது விவேகம். நான் கல்லறை தான் கிடக்கிறேன், யாரும் என்கிட்ட வரமாட்டாங்க அப்படிங்கிற அந்த லேகியோனுக்கு ஒரு விவேகம் இருந்தது. இயேசுவை நோக்கி ஓடினான். ஆமென். அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டது. நீங்க நாங்க எங்க ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஏன் வாழ்க்கை மாற்றப்படல? சொல்லுங்க. நாம எழுமணும், நாம எந்திரிக்கணும். அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து இது சரியில்லை அது சரியில்லை அப்படி சரியில்லை என்று சொல்லி நாம அநேக சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு இது சரியில்லை அது சரியில்லை சொல்லிக்கொண்டு நாம் முடங்கி கொண்டிருக்கிறதுக்கு, எழும்பாதற்கு இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்ம எழுமணும்.
ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது வாசிங்க, அது மார்க் 5:6. அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது, போது நல்லா கவனிங்க. அப்ப இயேசுவை கிட்ட போய் பார்க்கறதில்ல, தூரத்திலேயே இன்னார் என்று அவன் கண்டு கொண்டான். இவரா என்று சொல்லி அவன் கண்டு கொண்டான். இன்னைக்கு தூரத்துல பார்க்கிற ஒரு நல்ல தரிசனம் உள்ள பார்வை இன்னைக்கு விசுவாசிக்கு இல்ல. விசுவாசு பிடிச்சவன் தான், கல்லறையில் கிடக்கிறவன் தான். ஆனா தூரத்திலேயே இயேசுவை பார்த்துட்டான். இவர்தான் இயேசு, இவர்தான் தேவகுமாரன், இவர்தான் ரட்சிக்கிறவர், இவர்தான் விடுதலையாக்கிறவர் என்கிற ஒரு கண்டுகொள்ளுகிற அந்த பார்வை அவனுக்கு இருந்தது, ஒரு தரிசனம் இருந்தது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு கிட்ட வந்து பக்கத்துல ஆண்டவர் தெளிவா சொன்னாலும் கூட இன்னைக்கு ஆண்டவர் புரிந்து கொள்ளாத அளவுக்கு கண்கள் மந்த நிலைமையில் இருக்கிறது, குருடாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வாசிங்க ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். சொல்லிக்கிட்டு நீர் என்னை ஆசீர்வாதத்தில் வழியை போக விட மாட்டேன். நல்லா கவனிங்க. இங்க இது ஆண்டவன் போடல, இது தேவதூதன் இங்க போடல. இங்க என்ன போட்டிருக்குன்னா ஒரு மனுஷன் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படிங்க சொல்லுங்க? ஒரு யாரோட போராடினா யாக்கோபு? சொல்லுங்க. ஒரு மனுஷன் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த மனுஷன் இருந்தாலும் கூட இவர்தான் என்னை ஆஸ்வதிக்கிறவர், இவர்தான் தேவன் என்று சொல்லி யாக்கோபுக்கு எப்படி தெரியும்? மனுஷன் கூட போராடுறான், மனுஷன் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? ஒரு மனுஷன் யாக்கோபோட என்ன செஞ்சாரு? போராடினார், எழுதப்பட்டிருக்கிறது. இங்க தேவன் போராடினார் எழுதப்படல, அல்ல தேவதூதன் போராடினார் என்ன செய்யல எழுதப்படல, மனுஷன் தான் போராடினார் எழுதப்பட்டது. ஆனா இந்த மனுஷனா இருந்தாலும் கூட யாக்கோபுக்கு தெரியும் என்னை ஆஸ்வதிக்கிறது இவர்தான், இவர்தான் என்னை ஆஸ்வதிக்கிறவர், இவர் விட்ட வேற வழி இல்ல, இவர் தேவனா இருக்கிறாரு அப்படின்னு யாக்கோபுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க. இவர் மனுஷ ரூபத்தில் இருக்கிற தேவன், இவரே இயேசுவானவர் அப்படின்னு யாக்கோபுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா ஏற்கனவே இவர் பார்த்துட்டாரு. யாரு? யாக்கோபு. அல்லேலூயா சொல்லுங்க. தன் தகப்பன் வீட்டுல இருந்து மாமா வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும் போது பொழுது சாய்ந்த போது ஒரு கல்லை எடுத்து வைத்து அவன் தலைசான் தூங்கின போது ஒரு சொப்பனத்தை கண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சொப்பனத்துல ஏணி வைக்கப்பட்டிருந்தது, பரலோகத்துக்கும் இவர்களுடைய படுத்திருக்கிற இடத்துக்கும். அங்க தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். அந்த ஏணியோட உச்சி மேல தேவன் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தேவனை பார்த்தார்ல, அதே தேவன் தான் மனுஷ வடிவில் வந்துட்டாரு. ஏற்கனவே அவர் பார்த்துட்டாரு. யாரு? யாக்கோபு பார்த்துட்டாரு. அந்த உச்சியில, அந்த ஏணி உச்சியில் நின்று கொண்டிருக்கிறது தான் இன்னைக்கு மனுஷ ரூபத்தை வந்துட்டாரு என்று சொல்லி அறிந்து இவரை விட்டவர் வழியில் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்? போராடுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு தூரத்துல பார்த்தான், அன்னைக்கு ஏணி உச்சியில் தூரத்துல பார்த்தார், இன்னைக்கு அது கண்டு கொண்டான். இன்னைக்கு கிட்ட இயேசு வந்துட்டாருன்னு பார்த்தோன்னே காலை பிடிச்சிட்டான். இல்லையா சொல்லுங்க. நீங்க தூரத்திலேயே தேவனை அறிந்து கொள்ளுகிற ஒரு தன்மை தேவ பிள்ளையருக்கு நமக்கு வேணும். சொல்லுங்க. நீங்க தூரத்துல இயேசு வரத யார் கண்டது? இந்த லேகியோன் பார்த்துட்டான், அவன் கண்டு. இன்னைக்கு இயேசுவை இன்னைக்கு கண்டு கொள்ளுகிற தன்மை இன்னைக்கு தேவ பிள்ளையருக்கு நமக்கு இல்ல. பைபிள் பத்தி நல்லா தெரியும், நல்லா ஜெபிக்கிறோம், நல்ல தேவ சமூகத்தில் வர்றோம், எத்தனையோ பிரசங்களை கேட்கிறோம், எத்தனையோ அனுபவம் உண்டு, ஆவிக்குரிய அனுபவம் உண்டு. ஆனா தேவனை அறிந்து கொள்ளுகிற அனுபவம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்ல. இயேசுவை கண்டு கொள்ளுகிற, தூரத்தில் வருகிற இயேசுவை கண்டு கொள்ளுகிற அனுபவம் நமக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இயேசுவை எப்ப பார்த்தா தெரியுமா? இது எப்ப நடந்தது? மாமா வீட்டுக்கு போய் 14 வருஷம் வேலை செஞ்சு, பிள்ளைகளை பெற்றெடுத்து, திருப்பி வேலை செஞ்சு, திருப்பி மாமனுக்கா வேலை செஞ்சு, அப்புறம் யாப்போக்கு நதிக்கரையில போராடுறான். ஆனா இப்ப அந்த ஏணி வைக்கப்பட்டது எப்போ?
ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, நான் சொல்ல புரியுதா? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏணியில முன்னாடி மேல உச்சி நின்ற இயேசுவை பார்த்தவன் 20 வருஷம் கழிச்சு மனுஷ ரூபத்துல பாக்குறான். பாத்திரம் கண்டான், ஓ இவர் தான் வந்துட்டாரு, என்னை ஆசிரியக்கிறது யாருதான்? இன்னைக்கு இயேசு வந்து உங்க முன்னாடி நிக்கிறாரு வச்சுக்க, எத்தனை பேர் இயேசு அடையாளம் கண்டுவீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. எத்தனை பேர் இயேசு வர்றாரு? எத்தனை பேர் இயேசு உங்களால தூரத்தில் வரும்போது அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? நான் பார்த்திருக்கேன், கருணாமூர்த்தி படம்லாம் பார்த்திருக்கேன் பாஸ்டர். நான் ஜீசஸ் படத்தை பலமுறை பார்த்திருக்கிறேன். அதனால இயேசு வந்தாருன்னா உடனே கண்டுபிடிச்சிருவேன். இப்படிதான் தாடி வச்சிருப்பாரு, இப்படி ஹிப்பி போட்டிருப்பாரு, இப்படி அங்கியெல்லாம் போட்டிருப்பாரு, நான் கண்டுபிடிச்சிருவேன் பாஸ்டர். சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து 2 கூட்டத்தை பிரிக்கும் போது சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், நான் தாகமா இருந்தேன், நான் சிறைச்சாலையில் இருந்தேன். சொல்லுங்க, எனக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? உதவி செஞ்சீங்க. எப்ப ஆண்டவரே நீங்க தாகமா இருந்தீங்க? உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு. நான் வந்தேன்ப்பா, நான் பக்கத்துல தான் வந்தேன், நான் தான் வந்தேன், நான் தான் தேவையோட வந்தேன், நான் தான் இப்படி வந்தேன். உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க. நான் சொல்ல புரியுது எத்தனை பேருக்கு? இயேசு நம்ம வாழ்க்கையில வர்றாருங்க, அவர் வேலையே அதுதான். பல முறை இயேசு உங்களை என்னை சந்திச்சிருக்கிறாரு, உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறாரு. நீங்க தான் இயேசுவை, இவரு தான் இயேசு உங்களுக்கு என்ன செய்யல? தெரியல. ஏன் தெரியல? ஏன் தெரியல? தூரத்துல வரும்போது இயேசுதான் பார்த்துட்டான் இவன். சொல்லுங்க, நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன செய்யறோம்? உலகத்தையே பார்த்துட்டு இருக்கோம். உலக தேவைகள், உலக பிரச்சனைகள், உலக காரியங்கள், உலக இச்சைகள், உலக விஷயங்கள், அதைவே நேரம் பேசிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறபடினால இயேசு கிறிஸ்து வர்றதே தெரியல. எப்படி வாழ்க்கை மாறும்? சொல்லுங்க. நமக்கு ஒரு தூர தரிசனம் இருக்கணும், இயேசுவை அறிந்து கொள்ளுகிற தரிசனம். இயேசு தூரத்தில் வரும்போதே இது இயேசு, இயேசு கடல் நடந்து வர்றாரு, சீசனுக்கு தெரியலங்க, இது இயேசுன்னு தெரியல. அவர் கடைசி நான் தான்ப்பா, அட நான் தான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் பேதுரு சொல்றார், நீரே ஆனால் என்ன செய்றேன்? நான் நடந்து வர்றேன். சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்கப்பட்டவராக சீசர் மத்தியில வீட்டுல தோன்றாரு. அவனால என்ன செய்ய முடியல? சொல்லுங்க, அறிந்து கொள்ள முடியல. நான் ஆவேசம் இல்ல, நான் பேய் இல்ல, நான் அந்த மனுஷனாக இயேசு வந்திருக்கிறேன், நான் உயிர் தழுந்த இயேசு வந்திருக்கிறேன் என்று சொல்லி நிரூபிக்க வேண்டியதா இருந்தது. இன்னைக்கு அப்படிதான் நானும் நீங்களும் இருக்கிறோம். நான் என்னதான் உலகத்துல நம்ம எப்படி வாழ்ந்தாலும் நமக்கு தெளிவான பிக்சர் நம்முடைய ஆவியில நம்ம இருக்கணும் இயேசு குறித்து. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இந்த லேகியோன், இந்த பிசாசு பிடிச்சவன் பாருங்க, எவ்வளவு பெரிய மேன்மையான மனுஷன் பாருங்க. அவன் யார் நிர்பந்தம் இல்ல, தன்னோரமா இயேசு நோக்கி ஓடினான். அது மட்டும் இல்ல, இயேசு தூரத்தை வரும்போது இவர்தான் இயேசு என்று சொல்லி என்ன செஞ்சான்? கண்டு கொண்டான். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நம்ம இயேசுவை அறிந்திருக்கிற ஒரு இருதயம் அல்லது ஒரு சிந்தை நமக்கு வரணும். ஆமென். நேரம் இல்லை, நிறைய விஷயங்கள் வசனங்களை சொல்றதுக்கு நேரம் இல்லை, சீக்கிரமா கடந்து போகிறேன். நமக்கு ஒரு தரிசனம் உண்டாயிருக்கணும். ஆமென். நம்முடைய ஏன் தரிசனம் இல்லை அப்படின்னா, இயேசுவை அறிந்து கொள்ள முடியலன்னா நம்முடைய கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கு. நம்ம கண் என்ன இருக்கு? கூடாக்கப்பட்டிருக்கு. கண் கூடாக்கப்பட்டிருக்கு. நீங்க பைபிள் திறந்தா இயேசு அங்க பார்க்க முடியல. நீங்க பைபிள் திறந்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம், அங்க இயேசுவை பார்க்க முடியல. எத்தனை பைபிள் திறந்து இயேசுவை பாக்குறீங்க? எவ்வளவு பேர் பைபிள் வாசிக்கும் போது தியானிக்கும் போது இயேசுவை தரிசிக்கிறீங்க? சொல்லுங்க. எத்தனை ஆண்டவர் ஆராதிக்கும் போது இயேசுவை உங்களுக்கு உணர்கிறீர்கள்? இயேசு இந்த இடத்துல உலாவுகிறத எத்தனை பேர் உணர்றீங்க? சொல்லுங்க. ஆராதிக்கும் போது இயேசு இந்த ஸ்தலத்தில் உலாவுகிறதை எத்தனை பேர் உணர்கிறீங்க?
ஆண்டவர் சொல்லுகிறார், 7 குத்துவலுக்கு நடுவுல உலாவுகிற நான். குத்துவலுக்கு சபை நடுவுல உலாவுகிற இயேசு. இந்த சபை நடுவுல இயேசு உலாவுகிறதை, என் பக்கத்துல இயேசு வந்து நடக்கிறதை எத்தனை பேர் உணர்கிறோம்? தேவ பிரசன்னத்தை எத்தனை பேர் உணர்கிறோம்? ஏன் உணர முடியல? கண்ணு கூடாக்கப்பட்டிருக்கு. ஏன் இயேசு பார்க்க முடியல? கண்ணு கூடாக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க. நிறைய பேர் கண் கூடாக்கப்பட்டிருக்கு. பெரிய காரணம் என்னதான்? பாவம். பாவத்தை செய்து 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 கண்ணு குருடாய் போயிட்டது. இயேசுவை அறிந்து கொள்ள முடியல. தூரத்துல வந்தாலும் பக்கத்துல வந்தாலும் இயேசு ஐடென்டிஃபை பண்ண முடியல, அவரை புரிந்து கொள்ள முடியல. இன்னைக்கு மாறணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அப்பாவுக்கு தெரியும் நல்லா. யாருக்கு? நம்முடைய அப்பாவுக்கு தெரியும். தூர தேசமான அந்த இளைய குமாரன் திரும்பி வர்றான். திரும்பி வீட்டுக்கு வர்றான். தூரத்துல வரும்போதே அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, இவன் என் மகன் தான்ப்பா. ஆனா போன மகன் போன வண்ணமா திரும்பி வரல. போகும்போது நல்ல நல்ல வாட்டர் சட்டமா நல்ல டிப்டாப்டா போறான். நல்ல சந்தோஷமா போறான். வரும்போது எப்படி வர்றான்? பிச்சைக்கார கோலத்துல தாடி வளர்த்து அலங்கோலமாக மோசமான நிலைமையில வர்றான். ஆனா தூரத்துல வரும்போது யாருக்கு தெரிஞ்சிச்சு? தகப்பனுக்கு தெரிஞ்சிச்சு, இதே மகன் தான். ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய நிலைமை எல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு. ஆனா நமக்கு கர்த்தர் எப்படி தெரியுமா? இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவடைந்தவும் சகல நாட்களிலும் நான் உன் பக்கத்துல உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிட சொல்லுகிற ஆண்டவர் என் பக்கத்துல என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு அறிவு, ஒரு தெளிவு நமக்கு இருக்கா? நம்ம ஆண்டவரை தரிசிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் என் பக்கத்துல இருக்கிற ஏசப்பா, ஒவ்வொரு நாள் என்னோட கூட இருக்கிறீங்க தகப்பனே. நான் வேலைக்கு போனாலும் என்ன செய்தாலும் எங்க போனாலும் என்ன வந்தாலும் என்ன எல்லா நிலைமைகள் என்ன எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார் என்கிற அந்த அந்த பார்வை நமக்கு இருக்கா? சொல்லுங்க. இல்லையே. பல சமயத்துல ஆண்டவர் பக்கத்துல வச்சுட்டு நம்ம கண்ணு தெரியாத போல என்ன செய்யறோம்? தடவி கொண்டிருக்கிறோமே. நம்ம கண் கூடாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மாறணும். ஆமென் சொல்லுங்க. சத்தமலையிலே சொல்லுங்க. நம்ம கண்ணு தெளிவாகணும். கண்ணு என்ன செய்யணும்? தெளிவாகணும். சவுல் கட்டளை போட்டான், சாயங்காலம் ஆகிற வரைக்கும் நான் சொல்ற வரைக்கும் எவனும் சாப்பிடக்கூடாது. எல்லாம் யுத்தத்துக்கு போயிருக்காங்க. சொல்லுங்க. எல்லாரும் எங்க போயிருக்காங்க? யுத்தத்துக்கு போயிட்டான். எல்லாரும் விடாய்த்து போய் கண்ணெல்லாம் சொருகி எல்லாம் படுத்துட்டான், முடங்கிட்டான். ஆனா இந்த சவுலுடைய மகன் யோனத்தான் மட்டும் என்ன செஞ்சான்? என்னப்பா எல்லாம் படுத்துறீங்க? தெரியாம அவன் அப்பா போட்ட சட்டத்தை தெரியாம அங்க மரத்துல ஒரு தேன் கூடு இருந்துச்சு. என்ன செஞ்சான்? அவன் எடுத்து சாப்பிட்டான். கண்ணு தெளிவாயிடுச்சு. நல்ல மங்கி போன கண்ணெல்லாம் என்ன ஆயிடுச்சு? நல்ல தெளிவாயிடுச்சு. நீ செய்யக்கூடாது செஞ்சுட்டப்பா. அப்பா சொல்லிருக்க, என் அப்பா முட்டாள்தெல்லாம் அப்படிதான் பேசுவாரு. தேவையெல்லாம் சட்டம் போடுவார். எல்லாம் சாப்பிடுங்க. நல்லா கவனிங்க. இந்த தெளிதேனா இருக்கிற இந்த வசனத்தை படிக்க 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 நம்ம கண் தெளிவாகும். இயேசுவை தரிசிக்க முடியும். இல்லையா சொல்லுங்க. ஒரு பிசாசு பிடிச்சவனுக்கு கண்ணு தெளிவா இருக்கு. இவர்தான் இயேசு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இயேசுவை அவன் பார்த்தான்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. மூணாவது மார்க் 5:6. மார்க் 5:6. ஓடி வந்து, நல்லா கவனிங்க, கண்டுட்டு அந்த இடத்துல நிக்கலவ. இயேசு பார்த்தோன்னே தூரத்துல இயேசு பார்த்துட்டு அவன் இருந்த இடத்திலேயே நிக்கல, கல்லறையிலேயே நிக்கல. அவன் ஓடி வருகிறான். அவன் இருந்த நிலைமையை பார்க்கல. தன் வஸ்திரம் தரிக்காம இருக்கிறானே, கைகாலெல்லாம் காயங்கள் பட்டிருக்கிறது, ரத்தத்தை ஒழுக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் பார்க்கல. அவன் இயேசு நோக்கி என்ன செய்யறான்? தீவிரமாக ஓடுகிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை பார்த்துட்டுனா நம்ம சும்மா இருக்க மாட்டோம். ஆவிக்குரிய தீவிரம் வந்துரும். நம்ம ஜெபிக்காம இருக்க மாட்டோம். ஆண்டவர் தேடாம இருக்க மாட்டோம். தேவ சமூகத்துல இன்னும் நெருங்கி வராம இருக்க மாட்டோம்.
ஏன் ஆண்டவர் பார்க்க நம்ம நெருங்கி வரல? ஆண்டவர் பார்க்கல இன்னும். இயேசுவை கண்ட உடனே அவன் தீவிரமாக ஆண்டவருக்கு ஓடி வருகிறான். ஆமென், ஆமென் சொல்லுங்க. தீவிரமா ஆண்டவர் சமூகத்தில் வரணும். அல்லேலூயா. இயேசுவுக்கு ஒரு சீசன் இருந்தான். அநேக சீசன், ஒரு சீசன் பேர் என்னதுமா? செலோத்தே எனப்பட்ட சீமோன். கண்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? செலோத்தே எனப்பட்ட சீமோன். வாசிங்க 2ஆம் அதிகாரம் லூக்கா 15 இருந்து படிங்க. பிரகாரம் படிங்க. அதுல 12 நினைக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் Thank you, Jesus. அந்த சீசன் பேர் என்ன? செலோத்தே என்னப்பட்ட சீமோன். 2ஆம் அதிகாரம் சரி, ஓகே. அந்த செலோத்தே என்னப்பட்ட, கவனிங்க, அவன் யார் அப்படின்னா தீவிரவாதி. அவன் யாரு? செலோத்தே என்னப்பட்ட சீமோன் யாருங்க? கவனிங்க. அவன் யாரு? தீவிரவாதி. செலோத்தே அப்படின்னாலே என்னதான்? தீவிரவாதின்னு அர்த்தம். செலோத்தே என்னப்பட்ட, அவன் பேர் சீமோன் தான், ஆனா அவன் பேர் என்னது? செலோத்தே என்னது? தீவிரவாதி. செலோத்தே அவனுக்கு பேரு சீமோன் தான், ஆனா என்ன கூப்பிடுவாங்க? தீவிரவாதி. அவன் வந்து யார் கூப்பிட்டுருந்தான்? நீங்க எத்தனை கிறிஸ்துவுக்கு தீவிரவாதியா இருக்கிறீங்க? நம்ம தீவிரவாதியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டோட சமூகத்துல கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு தீவிரம் நமக்கு வரணும். ஆமென். யாரை ஆண்டு புதுசியாக மாத்துறாரு அப்படின்னா, தீவிரமாக அவன் இயேசு விட்டு ஓடி வந்தான். வாசிங்க 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 7:11. நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டு, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு போதும். திருப்பி வந்து வசனம் படிங்க. 7:11. ஆமா, என்ன துக்கம்? தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்குள்ள வந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஜாக்கிரதை, தீவிரம் வந்துடும். தேவனுக்கு ஏற்ற ஒரு பாரம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஜாக்கிரதை, ஒரு தீவிரம் வந்துடும். ஆனா நமக்கு என்ன துக்கம் இருக்கு சொல்லுங்க? கடன் அடைக்கணுமே ஆண்டவரே, பிள்ளைகளை பற்றி, உலகத்தை பற்றி, நம்ம இந்த 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 ஜீவனை குறித்து இதுதான் அதிகமான துக்கம். சொல்லுங்க. வேலை பற்றி துக்கம், பணத்தை பற்றி துக்கம், தேவைகளை குறிச்சு துக்கம், பிள்ளைகளை குறிச்சு துக்கம். சொல்லுங்க. ஆனா தேவனை பற்றி என்ன இல்ல?
வாங்க பாஸ்டர், உங்களுக்கு வேற வேலை இல்லைன்னா. ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு தேவனை பற்றி கவலையே இல்லை. தேவனை பத்தி என்ன இல்ல, கவலையே இல்லை. தேவனுக்கு ஏற்ற துக்கம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு தீவிரம் வந்துடும். நமக்கு என்ன வந்துடும்? தீவிரம். சும்மா இருக்க மாட்டோம், துரிதமா ஏதாவது செய்வோம், அவசரமா செய்வோம், அவசரமா ஜெபிப்போம். அது அழகா போட்டிருக்கு பாருங்க. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் என்ன உண்டாக்குதா? ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை இருக்கு. தேவனுக்கு கேட்ட துக்கம் வந்தோடனே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும், ரொம்ப தீவிரமா இருப்போம். ஆமென். அது கீழே வாசிக்கிறோம், குற்றம் தீர எவ்வளவு நியாய செலுத்துதலையும். ஐயோ சீக்கிரமா என்ன செய்யணும், இந்த பிரச்சனை வெளியே வந்துடணும் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும், நியாயத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ, என்ன செய்து அதை சரி கட்ட வேண்டுமோ அதெல்லாம் சரி கட்டிடுவோம். ஆமென். எவ்வளவு ஆவல், ரொம்ப ஆவலா வந்துருவோம், ரொம்ப ஆவல் வந்துடும். சொல்லுங்க, நீ சர்ச்சை வரும்போது எத்தனை பேர் ஆவலா வந்தீங்க? அதான் ஆண்டு பாக்குறாரு. ஆவல் ரொம்ப, எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியம். இந்த பக்தி வைராக்கியம் நீங்க நிறைய கிறிஸ்தவ குறைஞ்சு போயிடுச்சு. பக்தி வைராக்கியம் என்ன? பக்தி வைராக்கியம் என்ன? பக்தி வைராக்கியம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை தான் மச்சான் மாமா அத்தனை சொந்தக்காரன் என்ன செய்வான்? காது குத்து, சொல்லுங்க, பொண்ணு பார்க்க போறது, சீரு எல்லாம் வைப்பான். பக்தி வைராக்கியமா இருக்கிறவன் நான் முதல்ல சர்ச்சுக்கு போயிட்டு தான் வருவேன்டா. சொல்லுங்க, அவ யாரு? சொல்லுங்க, நீ வருவேன், ஆனா எங்க போயிட்டு வருவேன்? என் ஆலயம் முக்கியம், சபை முக்கியம், தேவன் முக்கியம் எனக்கு. அவன் தான் பக்தி வைராக்கியமா இருப்பான். ஆமென். சொல்லுங்க, முதல் ஜெபம் பண்ற மத்த எல்லா வேலையும், ஆண்ட கொடுக்கிற இடத்தை கொடுத்துட்டே மத்த எல்லா வேலையும். அவன் தான் பக்தி வைராக்கியம். ஆமென். சொல்லுங்க, பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குறது. இந்த காரியத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விலக பண்ணினீர்கள். அல்லையே சொல்லுங்க, ரொம்ப கரெக்டா இருக்க ஆண்டவரே நமக்காக. தீவிரம், தீவிரம் ஆண்டவருக்கு எழும்புறது. ஆமென். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். முதலாவதாக என்ன படிச்சோம்? இயேசுவை அவன் தானாக என்ன செஞ்ச? எழும்பி இயேசு நோக்கி ஓடி வந்தான். இரண்டாவது, இயேசுவை தூரத்தில் இருக்கும்போது என்ன செஞ்சான்? கண்டு கொண்டான். மூணாவது, இயேசுக்கு ஓடி என்ன செய்ய? ஓடி வந்தான், தீவிரமா ஓடி வந்தான். நாலாவது படிங்க, சீக்கிரம் படிங்க, சீக்கிரம் முடிச்சிருவோம், டைம் இல்ல. அதே 6ஆம் அதிகாரம் 5:6, மார்க் 5:6. அவன் இயேசுவை தூரத்தில் கண்ட போது அவரை பணிந்து கொண்டு, அல்லேலூயா சொல்லுங்க, அவர் என்ன செஞ்சானா? பணிந்து கொண்டு. ஒரு பிசாசு பிடிச்சவனாலேயே ஆண்டவரை ஆராதிக்க முடிந்தது. ஆமென் சொல்லுங்க. அது பணிந்து கொண்டுங்கிற வார்த்தைக்கு மூல பாஷையில ஆராதனைன்னு அர்த்தம். ஒரு பிசாசு பிடிச்சவனால ஆண்டவர் ஆராதிக்க முடியுது. நிறைய பேர் சொல்ற கேட்டிருக்கேன், பாஸ்டர் என்னால ஜெபம் பண்ணவே முடியல, என்னால பைபிள் வாசிக்கவே முடியல. சொல்லுங்க, ஒரு பிசாசு இல்லைங்க, எத்தனை பிசாசு உள்ள இருக்கு? 6000 பிசாசு உள்ள இருக்கு, லேகியோன். அவனால தேவனை பணிந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிக்க முடிந்ததுன்னா என்னால உங்களால முடியவே முடியாதா? சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்றேன், பிசாசுனால ஒருவனை ஆராதிக்கிறதை தடுக்கவே முடியாது. சொல்லுங்க, எந்த பிசாசும் ஒரு மனுஷனை ஜெபிக்கிறதுக்கோ ஆராதனை செய்யறதுக்கோ தடுக்கவே முடியாது. அது அடையாளம். சொல்லுங்க, 6000 பிசாசு சொல்லுங்க, நீ ஜெபம் பண்ண கூடாது, நீ பைபிள் வாசிக்க கூடாது, நீ வந்து என்ன செய்ய கூடாது, ஆராதிக்க கூடாது, தடுக்க முடிஞ்சதா? முடியலையே. சர்ச்சுக்கு போறது பிசாசல் தடை பண்றது இல்ல, நீங்க தான் தடை. ஜெபிக்கிறதுக்கு பிசாசல் தடை இல்ல, யாருக்கு தடை? சொல்லுங்க, நீங்க தான் தடை. தேவனை ஆராதிப்பதற்கு பாட்டு தடை இல்ல, மியூசிக் தடை இல்ல, யாரும் தடை இல்ல. யாருக்கு தடை? சொல்லுங்க, நம்மள தடை.
இவன் புது சிருஷ்டியா மாற்றப்பட்டதுக்கு என்னதான் பிசாசு பிடிச்சவனா, பிசாசு ஆட்கொள்ளுதல அவன் அடிமைப்படுத்த இருந்தாலும் கூட அவன் தேவனை ஆராதிக்கிறவனா இருந்தான். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பணிந்து கொண்டான், அவன் ஆராதித்தான். கிட்ட வந்தான், ஆராதித்தான், அவன் தேவனை பணிந்து கொண்டான். ஆமென் சொல்லுங்க. 2 வருஷம் மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்த சீக்கிரம் முடிக்கிறேன். நான் 84ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், 84:3. கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல குருவிக்கும் குஞ்சுகளுக்கு என்ன கிடைக்குதான்? கூடு வீடும் கிடைக்குது. வீடுனா என்ன, கூடுனா என்ன சொல்லுங்க. சரி, வீடுனா என்ன, கூடுனா என்ன? வீடுனா வீடு, கூடுனா கூடு. கூடு அப்படின்னா தற்காலிகமான அர்த்தம். வீடு அப்படின்னா என்னது? நிரந்தரமா இருக்கு. அப்படிதானே? கூடு நிரந்தரம் சொல்ல முடியுமா? இல்ல. வீடுனா சொல்லுங்க, நிரந்தரமான ஒரு வாசஸ்தலம். தேவ சமூகத்துல தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு சொல்லுங்க, தற்காலிகமான வாடகை வீட்டான தருவாரு, நிரந்தரமான வீட்டை என்ன செய்வாரு? தருவார். ஆமென். தேவ சமூகத்துல ஏதோ ஒரு வீடு, ஏதோ ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்துகிறார். ஆமென். 10ஆம் வசனம் படிக்கிறது இல்லையா? 10ஆம் வசனம், 1000 நாளை பார்க்கிலும், ஆமா, தேவ சமூகத்துல செல்ற ஒரே நாள் நல்லது. ஆமென் சொல்லுங்க. நீங்க தேவ சமூகத்துல ஆராதிக்கிற நாள் மற்ற இடத்துல 1000 நாளை பார்க்கலாம் விசேஷமான ஆசீர்வாதமான நாளாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அங்கே கர்த்தர் நம்மை புது சிருஷ்டியாக என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்க. அங்கே நமக்கு அடைக்கலமான வீடு, வாசல்களை கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறார். ஆமென். 5வது மார்க்கு 5:15, இயேசுவின் இடத்தில் வஸ்திரம் தரித்து, நல்லா கவனிங்க, என்னது? அவன் எப்படி இருந்தானா? வஸ்திரம் தரித்திருந்தான். அப்ப அப்படின்னா அது வரைக்கும் அவன் என்ன செய்யல? உடை உடுத்தல, வஸ்திரம் தரிக்காதவனா இருந்தான். வஸ்திரம் தரித்து அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாயினவன் அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. யார் வருகைக்கு? இயேசுவின் வருகைக்கு எப்படிப்பட்டவன்? ஆயத்தமாய் இருக்கிறார் என்ற அர்த்தம். வாசிங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்துற விசேஷம் 16:15. சீக்கிரம் படிங்க. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆமென் சொல்லாமா? சத்தமாலே சொல்லுங்க. நானும் நீங்களும் வஸ்திரங்களை காத்து கொண்டோம்னா இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஆமென். இவன் முதல் போட்டான், ட்ரெஸ் போட்டான். யாரு? லேகியோன். புத்தி தெளிந்தோன்ன என்ன போட்டான்? ட்ரெஸ் போட்டான். ஏன்னா நான் இயேசு வரைக்கும் எப்படி இருக்கிறேன்? ஆயத்தம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் புது சிருஷ்டியாக மாறணும்னா வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். தேவன் நமக்கு கொடுத்த வஸ்திரங்களை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். நீதியின் சால்வை காத்துக்கொள்ளணும். இந்த வஸ்திரங்கள் ஒரு நாள் அழுக்கா இருக்க கூடாது. சகரியா 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனங்களை படிக்கும் போது யோசுவா என்கிற பிரதான ஆசாரியன் அந்த ஆசாரித்துவத்தை உடையில அழுக்க வஸ்திரம் தரித்தவனா இருந்த போது அவன் வலது பக்கத்துல பிசாசு அவன் தீங்கு செய்ய வந்துட்டான்.
உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவன் வஸ்திரத்தை என்ன செய்யுங்க, மாற்றுங்க. அழுக்கு வஸ்திரம் போட்டக்கூடாது. வஸ்திரம் எதை குறிக்கிறது? வஸ்திரம் எதை குறிக்கிறது? நம்முடைய நடக்கை, நம்முடைய வாழ்க்கை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை தான் வஸ்திரத்தை குறிக்கிறது. இந்த நடைமுறை வாழ்க்கையானது கர்த்தருக்கு முன்பாக நீதியா இருக்கணும், தேவனுக்கு பிரியமா இருக்கணும், அது ஆண்டோட சித்தப்படி இருக்கணும். அப்படி இருக்குமானால் கர்த்தருடைய வருகைக்கு எப்படி இருப்போம்? ஆயத்தமாய் இருப்போம். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆனா இந்த லேகியோன் அவன் புத்தி தெளிந்தவனாக, வஸ்திரம் தரித்தவனாக, அடுத்து வாசிங்க, அது 5:15. உட்கார்ந்து வஸ்திரம் தெளித்த, வஸ்திரம் நீந்த என்ன செஞ்சான்? உட்கார்ந்து. அப்படின்னா உட்கார்ந்து என்ன அப்படின்னு தன்னை முழுவதுமாக இயேசுவின் பாதத்துல தன்னை என்ன செஞ்சுட்டான்? அர்ப்பணித்து விட்டான், சரண்டர் பண்ணிட்டான் ஆண்டவர்கிட்ட. அவன் தான் இயேசு பாதத்துல உட்காருவான். யாரு அவர்கிட்ட சரண்டர் ஆகுறாங்களோ அவங்க என்ன காலடியில் என்ன செய்வாங்க? உட்காருவாங்க. ஆமென். அப்ப இந்த மனுஷன் தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு என்ன செஞ்சான் சொல்லுங்க? ஒப்பு கொடுத்து விட்டான். இன்னைக்கு நம்ம சங்கீதம் படிச்சோம். என்ன சங்கீதம்? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்ன செய்யுங்க, அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்து இருக்கணும், தெய்வ சமூகத்துல சரண்டர் ஆகணும். தேவன் நம்மோட பேசுற வரைக்கும் எந்திரிக்க கூடாது. தேவன் நம்மோட இடைப்பட்ட வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? எந்திரிக்க. தேவன் நமக்கு பதில் தருகிற வரைக்கும், உத்தரவு கொடுக்கிற வரைக்கும் இந்த தேவ சமூகத்தை நாம் பிடித்து அவர் சமூகத்துல நாம் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை புது சிசியாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்க. 5:15 வாசிக்கிறோம். அவன் புத்தி தெளிந்திருக்க கண்டான். சொல்லுங்க, என்ன ஆயிடுச்சு? புத்தி தெளிந்திருக்க கண்டான். புத்தி எல்லாம் தெளிஞ்சிருச்சு. இது வாழ்க்கை, இது வாழ்க்கையில, இது ஆண்டவனா யார், எல்லாம் தெரிஞ்சிச்சுப்போம். உடனே சொல்றான், இயேசுவே நான் பின்னாடி வந்துடுறேன், இனிமேல் வாழ்க்கை ஒண்ணு வேண்டாம், உம்மோடு கூட வாழ்றேன், வாழ்க்கை நான் பின்னாடி என்ன செய்யறேன், வந்துடுறேன் அப்படின்னு என்ன செய்யறான்? ஆண்டவருக்கு ஜெபம் பண்றான். அவன் சொல்றாரு, இல்லப்பா என்படி வர வேண்டாம், நீ என்ன செய்யும், வீட்டுக்கு போ, உன் சொந்த இடத்தாட்டு போ, ஆண்டவனுக்கு என்னெல்லாம் செஞ்சார சொல்லு. அவன் நேர போனான், தெக்க போலிங்கிற பட்டணத்துக்கு போனான். கர்த்தர் சொன்னதெல்லாம் சொன்னான். அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டுருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாலே சொல்லுங்க. கல்லறையில கிடந்த மனுஷன் இன்னைக்கு ஆண்டவருக்கு சாட்சியாக, இயேசுவுக்கு அடையாளமாக மாறிவிட்டான். ஆமென் சொல்லுங்க. புது சிருஷ்டியாக மாறிவிட்டான். ஆமென். புது சிருஷ்டியா மாறினதுக்கு காரணம் அவன் தீவிரமாக, தன்னார்வமாக இயேசுவை நோக்கி ஓடி வந்தான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. தூரத்தில் வரும்போது இயேசு என்ன செஞ்சான்? கண்டு கொண்டான். அவன் தீவிரமா ஓடி வந்தான், தீவிரமா ஓடி வந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தீவிரமா என்ன செய்யணும்? ஓடி வரணும். அடுத்தது படிங்க. தீவிரமா ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு தேவனை என்ன செஞ்சான்? ஆராதித்தான். அவர் என்ன செஞ்ச? பணிந்து கொண்டான். 5வது வஸ்திரம் தரித்து ஆயத்தமானான். தன் நடக்கை, பேச்சு எல்லாத்திலையும் கர்த்தருக்கு ஆயத்தமானான். 6வது உட்கார்ந்து தேவ சமூகத்துல முற்றிலுமாக சரண்டர் பண்ணான், தன்னை ஒப்பு கொடுத்தான். 7வது புத்தி தெளிந்து தெளிவான சிந்தனையோடு கூட ஆண்டவருக்கு தன்னை பின்பற்றினான். இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம ஆண்டவர் புது சிருஷ்டியாக்கத்தை மாற்றிடுவார். இதெல்லாம் செய்வதற்கு எத்தனை நேரம் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமென். இல்ல பாஸ்டர், நான் இன்னும் கல்லறையில தான் இருக்க விரும்புகிறேன், இன்னும் என்னை காயப்படுத்தி கொண்டு சொல்லுங்க, அப்படியா? இல்ல, நான் புது சிருஷ்டியா மாறணும், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், நான் தேவனுக்காக எழும்பணும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. அவன் அவர் எழுந்து